இரண்டு உறவுகள், ஒரு முடிவு. நீங்கள் பாவத்தை விவாகரத்து செய்யாவிட்டால் கிறிஸ்துவை திருமணம் செய்ய முடியாது. இந்த ஒரு வரி ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. சென்னை நகரத்தின் ஒரு பிஸியான பகுதியில் ஆரோன் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். வெளியில் பார்த்தால் அவன் வாழ்க்கை சரியானது போலத்தான் இருந்தது. நல்ல வேலை, நல்ல சம்பளம், சிரிக்கும் முகம். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு ரகசியம் இருந்தது. ஆரோனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது ஒரு பாவம். முதலில் அது சிறியதாக இருந்தது. இதில் என்ன தவறு என்று அவன் நினைத்தான். ஆனால் அது மெதுவாக அவனை கட்டி போட்டது. அவன் அதை நிறுத்த முயன்றான். பலமுறை முயன்றான். ஆனால் அவன் தோற்றான். ஒரு நாள் அவன் நண்பன் அவனை சபைக்கு அழைத்தான். அவன் போனான். அங்கு ஒரு வார்த்தை பேசப்பட்டது. நீங்கள் 2 எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாது. அந்த வார்த்தை அவன் இதயத்தை நேராக தட்டியது. அவன் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்டது. நீ என்னை தேர்ந்தெடுக்கிறாயா அல்லது அந்த பாவத்தை? அந்த நாளிலிருந்து ஆரோன் 2 வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு பக்கம் அவன் ஜெபித்தான், தேவனை தேடினான். மற்றொரு பக்கம் அதே பாவத்தில் விழுந்தான். அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே கேட்டான், நான் உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறேனா? ஒரு நாள் இரவு அவன் ஜெபிக்க முயன்றான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவன் உள்ளத்தில் ஒரு வலி. அப்போது ஒரு உணர்வு. நீ இன்னும் அந்த பாவத்தோடு உறவில் இருக்கிறாய். அதை விட்டுவிடாமல் என்னை எப்படி ஏற்கிறாய்? அந்த இரவு ஆரோன் ஒரு முடிவெடுத்தான். அவன் தன் மொபைலை எடுத்தான். அந்த பாவத்தை ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் நீக்கினான். அவன் அழுதான். ஆனால் அந்த அழுகையில் சுதந்திரம் இருந்தது. இன்று முதல் நான் பாவத்தை விவாகரத்து செய்கிறேன். அடுத்த நாள் காலை அவன் உள்ளம் லேசாக இருந்தது. அவன் ஜெபம் உயிரோடு இருந்தது. இப்போதுதான் நான் உண்மையாக கிறிஸ்துவோடு இருக்கிறேன். நாம் பலர் ஆரோன் மாதிரிதான். நாம் தேவனை நேசிக்கிறோம். ஆனால் சில பாவங்களை விட முடியாமல் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பாவம் ஒரு உறவு, கிறிஸ்து ஒரு திருமணம். நீங்கள் பாவத்தை விவாகரத்து செய்யாவிட்டால் கிறிஸ்துவை திருமணம் செய்ய முடியாது. இதேபோல் நாங்களும் எங்களை அழைத்த கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்வோம். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.